இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியோட பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வேற வச்சிருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளா இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ண இந்த திட்டத்துக்கு இப்ப மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க. மொத்தத்துல ஏழைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கழுவி இருக்கிறாங்க. ஆனா இத பத்தி இதுவரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். யாரு? போலி விவசாயி பழனிசாமி. பாஜக அரசு பல கோடி ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறப்ப கூட அதை எதிர்க்க துடைச்சல் இல்லாம அநியாயத்துக்கு துணை போகிற இந்த செயலை மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. எனவேதான் மக்கள் சக்தியின் துணையோடு இந்த சட்டத்தையும் திரும்ப பெற வைப்போம். இது எங்களுடைய லட்சியம். அடுத்து அமைய போறது நம்முடைய ஆட்சி தான். உறுதியா சொல்றேன். திராவிட மாடல் 2.0 இன்னும் பல மகத்தான திட்டங்கள் வரப்போகுது. எத்தனை தடைகள் வந்தாலும் திராவிட மாடலால் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு வளரும்.